இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவன் என் ஓட்டு என் உரிமை அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்ன்றதை ரியலைஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இளைஞர்களை தலைமை தாங்கி வரக்கூடிய தேவை. ஆனா நம்ம வந்து யூடியூப்ல பேசுற அரசியல் வந்து நிறைய பேர் பார்க்கறாங்க. கிரிக்கெட் வீடியோ போவே மாட்டேங்குது, நானும் பேசி பேசி போட்டுட்டு இருக்கேன், தினமும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை போட்டு அவங்களை யார் ஆளணும்ன்றதுல வந்து மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. சில நேரத்தில் வந்து யாரை ஜெயிக்க வைக்கணும்னு எலெக்ஷன் நடக்கும், சில நேரத்தில் யாரை தோக்கடிக்கணும்னு எலெக்ஷன் நடக்கும். இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் திமுகவை தோக்கடிக்கணும், தாவேக்காவை வெல்ல வைக்கணும் ஒரு எலெக்ஷன் நடந்திருக்காரு. ரெண்டும் நடக்குது பண்றீங்க. ரெண்டும் நடக்குது. அதுதான் இவ்வளவு பெரிய ஒரு அக்யூமுலேட்டட் எஃபெக்ட். அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு சக்தியா ஒரு செயல்பாடா இது நம்ம பார்க்கணும். இது எவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம். அந்த கட்சியெல்லாம் விட்டுருவோம், இந்த கட்சிக்காக வந்தாங்க அந்த கட்சிக்காக வந்தாங்கன்றதெல்லாம் விட, இன்னைக்கு வந்து ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவன் என் ஓட்டு என் உரிமை அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்ன்றதை ரியலைஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. சீரியஸ்லி சில பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க, இந்த லா படிக்கிற பசங்க அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. மற்றபடி இந்த இன்ஜினியரிங் பசங்களோ ஆர்ட்ஸ் பசங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நிறைய பேருக்கு, எல்லாரையும் சொல்லலை, பட் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த அரசியல் பற்றி ஒரு தாட் ப்ராசஸ் வரத்துக்கே ஆமாம் என்ன நடக்குது சுற்றி, யார் எம்எல்ஏ, என்ன நடக்குது, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு மேபி ஒரு 25 வயசு 26 வயசுக்கு மேலே சில பேருக்கு வரும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு 30 மேலே வரும். எல்லாருக்கும் 40க்கு மேலே தான் வரும். ஓ இவர் தான் எம்எல்ஏவா, இந்த 3 கட்சி தான் நிற்கிதா, இதுதான் இவங்களுடைய இதுவான்னு அதை தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்க இன்ட்ரெஸ்ட் காட்டவே. ஆனால் இந்த தடவை பார்த்தோம்னா அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறானுங்க, படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு விட பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எனக்கு என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது அடுத்த அது ஒரு பெரிய பயம், அது பெரிய பயம். ஸோ இப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு நாட்டுக்கு ஆக்சுவலாக. இது என்னன்னா வந்து இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து இதை கிரியேட் பண்ணது வந்து தாவேக்காக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா வந்து பாலிடிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாமல் இருந்த ஒரு பெரிய கும்பல் தான் நம்ம. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஐபிஎல் சீசன். ஆனால் நம்ம வந்து யூடியூப்ல பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. கிரிக்கெட் வீடியோ போவே மாட்டேங்குது, நானும் பேசி பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன், தினமும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை போட்டு நேற்று எனக்கே நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நேற்று போலிங் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு சந்தி டிவிக்கு டிபேட்டுக்கு போகிறேன். டிபேட் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அவர் ஹோஸ்ட் மிஸ்டர் ஹரிஹரன் சார் சொல்கிறாரு, வீடியோ ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொன்னார். அது அவங்களுக்கு தெரியும்ல, லைவ்லேயே டிஆர்பி. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அண்ணே நீ சிஎஸ்கே மேட்ச்னே நான் சொல்கிறேன், அதை தாண்டி போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். இத்தனையும் அந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துட்டா போல இருக்கு. நான் வீட்டுக்கு வந்து தான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். அப்போ என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் ஒன்று அரசியல் பக்கம் திரும்பி இருக்கு. இந்த அரசியல் பக்குவன்றதை விட அவங்கள யார் ஆளணுன்றதுல வந்து மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. நமக்கு அதில் ஒரு சேவே இல்லை, நம்ம எல்லாம் யுனைடடாக இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க இந்த திராவிட கட்சி. அப்போ என்ன ஆகி போயிட்டுன்னா வந்து எப்படி இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, நம்ம அப்பனுங்களும் அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனும் இவங்க யாரோ ஒருத்தருக்கு போட்டுருவாங்க, என்னோட ஒரு ஓட்டு வந்து இங்க வந்து அன்னோட்டிஸ்டா போயிடும். நான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது. எனக்கு இங்க ஃபேக்டர்லாம் 40க்கு மேல இருக்கறவங்க நான் போறது செல்லா ஓட்டு தான் கிட்டத்தட்ட. அவங்க ஸ்ட்ரீம்லைன்டா பண்ணிட்டாங்க. என் ஓட்டெல்லாம் வந்து நோட்டா கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அந்த ஓட்டு போடாம இருந்த ஒரு காரணம். ஆனா இன்னைக்கு யூனிஃபைட் ஆயிருக்கும் நம்ம. அப்ப இப்ப டிசைடிங் ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல யாரு புதுசா வந்தாங்களோ, இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு நடக்கணும்னா, அது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு வேணும்னா இது வரைக்கும் நீ பண்ணாத ஒண்ணு பண்ணணும். இஃப் யூ வாண்ட் சம்திங் தட் யூ நெவர் ஹேட், you should be ready to do something that you never did. அது போல இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் நடக்குது. இத்தனை வருஷம் 40-80% ஓட்ஸ் போலே ஆகலை. இன்னைக்கு அந்த 80% வரணும்னா இது வரைக்கும் களத்தில் இல்லாத ஒருத்தர் வந்திருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். ஸோ இந்த தேர்தலை முதல் முறையாக களம் காணுவது யார்? இளைஞர்களை தலைமை தாங்கி வரக்கூடிய தேவைக்கு அந்த ஒரு மாற்றத்தை, அது இளைஞர்கள் மட்டும் நான் நேரோ டவுன் பண்ணல. இப்போ ஹானஸ்டா பேசுறேன், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னமும் நான் வந்து யாரோ ஒருத்தரோட ஓட்ஸை பேக் பண்றதுக்கு பேசுறேன்னு நினைக்க மாட்டீங்கல்ல. இப்பவும் சொல்றேன், தாய்மார்களும் இளைஞர்களும் ஏகோபித்த வரவேற்பு. பெரியவர்களும் ஆண் மகன்களும் நிறைய இடத்துல சொல்றாங்க, எஸ் we are ready for a change. கொடுத்து பார்க்கலாம், தப்பு இல்லை. இந்த திமுகவுக்கும் அதிமுக கொடுத்துட்டோம், they were not capable of doing anything, we can give you a chance ன்னு சொல்றாங்க. சில பேர் தான் இந்த மொரட்டு முட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஆள் போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அவங்களுக்குலாம் டேர்மா. இந்த மொரட்டு முட்டு ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த மொரட்டு முட்டு ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து தப்போ ரைட்டோ முட்டு கொடுப்பாங்க. 1.25 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தலைவருக்காக ஆதரிப்பாங்க. இந்த கட்சி வந்து கன்விக்ட்டுங்க, இந்த கட்சி மேலே இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல முட்டு கொடுப்பாங்க. பொதுமக்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. அவங்க ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்காக நம்பி தான் வராங்க. அதில் சில தலைவர்கள் நல்ல தலைவர்களை ஏற்றுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். 2 ஃபேக்டர். ஒன்று, அவங்க எதுவும் பண்ணவே முடியாது அவங்களாலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது, வந்திருக்கக்கூடிய ஆளுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவருக்கு அதுக்கான விருப்பம் இருக்குது, மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஊழல் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய சேஞ்சுக்கான ஹோப் தானே.